மகர ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நிலைமை மாறப்போகுதுங்க. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேலே இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பெயரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பெயரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அரங்கேற போகிறது. வருகின்ற நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. உங்கள் தலையெழுத்தையே மாற்றப்போகும் சக்தி வாய்ந்த நாட்கள். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தும் காத்திருக்கிறது. அந்த 4 நபர்கள் யார்? நீங்கள் ஏன் உஷாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். மகர ராசி மண்டலத்தின் 10வது வீடாக அமையும். இந்த ராசி காலபுருஷ தத்துவப்படி கர்ம வினைகளை தீர்மானிக்கும் மிக முக்கியமான இடமாகும். மகர ராசியில் பிறந்த நீங்கள் ஏன் எப்போதும் ஒருவித போராட்டத்துடனும் மற்றவர்கள் படாத கஷ்டத்தையும் அனுபவிக்கிறீர்கள் என்று எப்போதாவது யோசித்தது உண்டா? இதற்கு பின்னால் உங்கள் முற்பிறவியின் ஆழமான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. உங்கள் கடந்த கால பிறவியில் நீங்கள் மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட பதவியிலோ அல்லது ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் பொறுப்பிலோ இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த பிறவியில் நீங்கள் செய்த சில கடுமையான முடிவுகள் அல்லது அதிகாரத்தால் ஏற்பட்ட சில கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகவே இந்த பிறவியில் நீங்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தின் கீழ் பிறந்திருக்கிறீர்கள். முற்பிறவியில் நீங்கள் மற்றவர்கள் மீது காட்டிய ஆதிக்கம் அல்லது சிலரை அலட்சியப்படுத்திய விதம் இந்த பிறவியில் உங்களுக்கு தனிமையையும் எதற்கும் தாமதமான வெற்றிகளையும் தந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் இந்த பிறவியில் எப்போதும் ஒருவித குற்ற உணர்ச்சியுடனும் அல்லது எதையோ சாதிக்க வேண்டும் என்கின்ற தாக்கத்துடனும் அழிவதற்கு காரணம் முற்பிறவியில் முடிக்கப்படாமல் போன சில கடமைகள் தான். நீங்கள் கடந்த கால பிறவியில் நேர்மையற்ற முறையில் எதையாவது அடைந்திருந்தால் இந்த பிறவியில் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காமல் தவிப்பீர்கள். ஆனால் நீங்கள் தர்மத்தின் வழி நடந்திருந்தால் இந்த பிறவியின் தொடக்கத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் நடுத்தர வயதுக்கு பிறகு ராஜராஜ வாழ்க்கை உங்களை தேடி வரும். உங்கள் முற்பிறவியில் நீங்கள் உறவுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அந்தஸ்திற்கும் பெயருக்கும் கொடுத்த முக்கியத்துவம் அதிகமாக இருந்திருக்கலாம். அதன் விளைவாகவே இந்த பிறவியில் நீங்கள் உண்மையான பாசத்திற்காக ஏங்கியதும் பல முறை உதவி செய்வதற்குள்ளேயே முதுகில் குத்தப்படுவதும் நிகழ்கிறது. உங்கள் ஜாதகத்தில் ராகு மற்றும் கேதுவின் நிலையை பொறுத்து உங்கள் முற்பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் இந்த பிறவியில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் இப்போது வரப்போகும் நாட்கள் உங்கள் கடந்த கால பிறவியின் பாவங்களுக்கான தண்டனையை குறைத்து நற்பலன்களை வழங்கப் போகும் ஒரு காலச்சக்கரமாகும். நீங்கள் கடந்த காலத்தில் இழந்த கௌரவத்தையும் செல்வாக்கையும் மீட்டெடுக்க இதுவே சரியான தருணம். நீங்கள் செய்ய வேண்டியதா ஒன்றுதான். கடந்த கால தவறுகளை எண்ணி வருந்தாமல் இனி வரும் காலங்களில் நேர்மையாகவும் உழைப்பின் மீதான நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பார்த்தார்களோ அவர்களே வியந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாசல் திறக்கப்படும் நேரம் இது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாற்றத்தை நீங்கள் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு பேராசைப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் முற்பிறவியின் சாபங்கள் நீங்கி புண்ணியங்கள் உங்கள் வாழ்வை ஒளிரச் செய்யும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள். இப்போது நீங்கள் அறுவடை செய்ய போவது உங்கள் கடந்த கால பிறவியின் நல்ல விஷயங்களைத்தான். எனவே இனி இந்த 5 நிமிட உரையின் சாரம்சத்தை உள்வாங்கிக் கொண்டு வரும் நாட்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கம்தான். மகர ராசி மண்டலத்தில் பிறந்த அன்பர்களே, விதியின் ஆட்டமும் கிரகங்களின் சுழற்சியும் இப்போது ஒரு மிக முக்கியமான புள்ளியில் வந்து நிற்கின்றன. தற்போது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இருக்கும் நிலை மற்றும் குரு பகவானின் பார்வை பலன் ஆகியவை உங்கள் வாழ்வின் அடுத்த 10 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகின்றன. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் கிரக பெயர்ச்சிகள் உங்கள்
ஜாதகத்தில் உறங்கி கிடக்கும் யோகங்களை தட்டி எழுப்ப போகின்றன. இதுவரை நீங்கள் அனுபவித்த சோதனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து சாதனைகளுக்கான கதவுகள் திறக்கப்படும் ஒரு உன்னதமான காலகட்டம் இது. பொருளாதார ரீதியாக பார்த்தால் கடந்த சில காலங்களாகவே உங்கள் கையில் பணம் வந்தாலும் அது வந்த வேகத்திலேயே மறைந்துவிடும் நிலை நீடித்தது. சேமிப்பு என்பது உங்களுக்கு காணல் நீராகவே இருந்தது. ஆனால் இப்போது நிலவும் கிரக மாற்றங்கள் உங்கள் தன வரவை அதிகரிக்க செய்யும். வராத கடன்கள் வசூலாகும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆனால் இங்கேயே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை கண்டு உங்கள் நிழல் போலவே உங்களை பின்தொடரும் சில பொறாமை கண்கள் உங்கள் மீது விழுந்துள்ளன. நீங்கள் வாங்கிய புதிய பொருட்கள் அல்லது உங்களின் லாபத்தை பற்றி யார் இடமும் தற்பெருமையாக பேசாதீர்கள். அதுவே உங்களுக்கு திருஷ்டியாக மாறி உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும். உத்தியோகம் மற்றும் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைய போகிறது. மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளால் மன உளைச்சலுக்கு ஆளானவர்களுக்கு இப்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தேடி வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு மீறிய ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டும். ஆனால் நீங்கள் பணி புரியும் இடத்தில் உங்களின் இடத்தை பிடிக்க துடிக்கும் ஒரு நபர் மறைமுகமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம். அவர் உங்களைப் போலவே இனிமையாக பேசுபவராக இருப்பார். அவரிடம் உங்கள் தொழில் ரகசியங்களை ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வியில் இருந்த மந்த நிலை மாறி அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். ஆனால் உங்கள் உறவினர்கள் என்ற போர்வையில் இருக்கும் ஒரு சிலர் உங்கள் குடும்ப ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதை வைத்தே உங்களுக்குள் குழப்பத்தை உண்டாக்க முயல்வார்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்கள் மன அமைதிக்கு வழிவகுக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்கால சங்கதியினரை வாழ்வை பாதிக்கும் என்பதால் மிக நிதானமாக செயல்படுங்கள். ஆரோக்கிய ரீதியாக பார்த்தால் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த மூட்டு வலி அல்லது செரிமான கோளாறுகள் இப்போது மெல்ல மெல்ல குறைய தொடங்கும். இருப்பினும் உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருப்பது அவசியம். குறிப்பாக உங்கள் மனநிலை ஒருவித பதற்றத்துடனேயே இருக்கும். அதை தவிர்க்க தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி மேற்கொள்வது நல்லது. உங்கள் கர்ம வினைகள் தீரும் காலம் என்பதால் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் உங்கள் மனம் வருந்தலாம். அது உங்கள் ஆன்மா தூய்மை அடைவதற்கான அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சந்திக்கும் 4 நபர்களிடம் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்கள் உங்கள் நம்பிக்கையை பெற்று பின்னாளில் உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்கள் தலைமுறையையே காக்கும். குறிப்பாக ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவை வழங்குங்கள். இது உங்கள் கர்ம வினைகளின் வேகத்தை குறைத்து அதிர்ஷ்டத்தை விரைவுபடுத்தும். முடிவாக உங்களுக்கு ஒரு புதிய விடியலை தரும் என்பதில் ஐயமில்லை. சோதனைகளை கடந்து சாதனைகளை நோக்கி பயணிக்க உங்கள் ராசி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கப் போகிறது. நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள். உங்கள் உழைப்பும் இறைவனின் அருளும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இப்போது அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். கிரகங்களின் சுழற்சி உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்கும் இந்த நேரத்தில் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முற்படும் 4 வகை மனிதர்களை பற்றி நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீ வரக்கூடிய நாட்களில் இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் குறுக்கிடுவார்கள். அவர்களை அடையாளம் கண்டு ஒதுங்கியிருப்பதே உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். முதலாவதாக, உதவி செய்வது போல் நடித்து உங்கள் முதுகில் குத்த காத்திருக்கும் அந்த நபர். இவர்கள் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக உங்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக காட்டிக்கொள்வார்கள். நீங்கள் கஷ்டப்படும் போது தோள் கொடுப்பது போல் தோன்றுவார்கள். ஆனால் அவர்களின் உண்மையான நோக்கம் உங்கள் அந்தரங்க ரகசியங்களையும் உங்கள் பலவீனங்களையும் தெரிந்து கொள்வதுதான். நீங்கள் எப்போது பலவீனமாக இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் உங்கள் நம்பிக்கையை உடைப்பார்கள். உங்கள் வளர்ச்சியை கண்டு உள்ளுக்குள் புதைந்து கொண்டிருக்கும் இவர்கள் வெளியில் மட்டும் புன்னகையை உதிர்ப்பார்கள். இவர்கள் உங்கள் எதிர்கால திட்டங்களையோ அல்லது உங்கள் குடும்ப ரகசியங்களையோ ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். குறிப்பாக இவர்களின் வருகை உங்கள் இல்லத்தில் இருக்கலாம். அப்போதும் மானமாக இருப்பதே உங்களுக்கு சிறந்தது.
இரண்டாவதாக, பண விஷயத்தில் உங்களுக்கு ஆசை காட்டி உங்களை வீழ்த்த துடிப்பார்கள். குறைந்த முதலீட்டில் குறுகிய காலத்தில் கோடீஸ்வரன் ஆகலாம் என்று புதிய திட்டங்களோடு உங்களை அணுகுவார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பிலேயே கடின உழைப்பின் மீது நம்பிக்கை இருந்தாலும் கிரகங்களின் தசாபுத்தியால் சில நேரங்களில் குறுக்கு வழியில் செல்லலாமா என்கின்ற எண்ணம் தோன்றலாம். அதை தான் இவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். பங்குச்சந்தை, புதிய தொழில் முதலீடு அல்லது கமிஷன் அடிப்படையில் பெரும் தொகை தருவதாக இவர்கள் சொல்லும் வார்த்தைகளை நம்பாதீர்கள். இந்த நாட்களில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. அதே சமயம் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உங்கள் உழைப்பால் வந்த பணத்தை பாதுகாப்பாக வைத்திருங்கள். பேராசை காட்டும் இவர்களிடமிருந்து விலகி இருப்பதே உங்கள் பொருளாதார சரிவை தடுக்கும். மூன்றாவதாக, பல ஆண்டுகள் தொடர்பில்லாமல் இருந்துவிட்டு திடீரென்று உங்களை தேடி வரும் பழைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்ட போது உங்களை திரும்பி பார்க்காத இவர்கள் இப்போது உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை கேள்விப்பட்டும் தேடி வருவார்கள். பழைய பாசத்தை பொழிவது போல் நடித்து உங்கள் தற்போதைய நிலையை பற்றி துருவி துருவி விசாரிப்பார்கள். இவர்களின் உண்மையான நோக்கம் உங்கள் வெற்றியின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதும் முடிந்தால் உங்கள் பெயரை கெடுப்பதும் தான். உங்கள் வளர்ச்சியை பார்த்து இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இவர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து சென்றாலே ஒரு விதமான எதிர்மறை ஆற்றல் நிலவுவதை நீங்கள் உணரலாம். இவர்களிடம் உங்கள் வெற்றியை பற்றி பெருமையாக பேசுவதை தவிர்த்து மிக சாதாரணமாக பேசி அனுப்பிவிடுங்கள். நான்காவதாக, உங்கள் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு உங்களை தவறான முடிவுகள் எடுக்க வைப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் உங்கள் பணி புரியும் இடத்திலோ அல்லது உங்கள் தொழில் செய்யும் இடத்திலோ இருப்பார்கள். உங்கள் கோபத்தை தூண்டும் விதமாக பேசுவார்கள் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களை பற்றி தவறாக கூறி உங்களை ஆத்திரம் அடைய செய்வார்கள். கோபத்தில் நீங்கள் எடுக்கும் ஒரு தவறான முடிவு உங்கள் பல ஆண்டுகளாக உழைப்பை சிதைத்துவிடும் என்பதை இவர்கள் அறிவார்கள். நீங்கள் நிதானத்தை இழக்க செய்வதே இவர்களின் வேலை. யாராவது உங்களை சீண்டினால் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து விடுங்கள். உங்கள் மனம்தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. இந்த 4 வகை மனிதர்களும் உங்கள் கர்ம வினையின் ஒரு பகுதியாகவே உங்களை சந்திக்கிறார்கள். இவர்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் வெற்றியும் உங்கள் தலையெழுத்தின் மாற்றமும் அடங்கியிருக்கிறது. விழிப்புணர்வுடன் இருங்கள். யாரிடமும் அதீத அன்பு காட்டி உங்கள் பாதுகாப்பை இழந்து விடாதீர்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள். ஒருவரை சந்திக்கும் போது உங்கள் மனம் தயக்கம் காட்டினால் அவரிடமிருந்து தள்ளியே இருங்கள். இந்த எச்சரிக்கைகளை நீங்கள் சரியாக பின்பற்றினால் எந்த ஒரு தீய சக்தியும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. வரப்போகும் காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையப் போகிறது. அதற்கு இந்த மனிதர்களின் சூழ்ச்சியிலிருந்து உங்களை காத்துக்கொள்வது மிக அவசியம். ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் அமைந்திருந்து வந்த அமைதியான கிராமம். அங்கே ரவி என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவன் ஒரு சிறந்த உழைப்பாளி, நேர்மையானவன், எதையும் திட்டமிட்டு செய்யும் குணம் கொண்டவன். அவனுடைய ராசி மகரம் என்பதால் அவனுக்கு தனிமை பிடிக்கும். ஆனால் ஊர் மக்கள் அனைவரும் அவனை ஒரு அறிவாளியாகவே பார்த்தார்கள். ரவி தனது கடின உழைப்பால் ஒரு சிறிய தானிய கிடங்கை உருவாக்கி அதில் நல்ல லாபம் ஈட்டி வந்தான். அவனுடைய வளர்ச்சியை பார்த்து சிலருடைய கண்கள் உறுத்தியது. சரியாக ஒரு நாள் ரவியின் வாழ்க்கையில் 4 மனிதர்கள் வெவ்வேறு ரூபத்தில் வந்தார்கள். முதலில் வந்தவர் சோமு. அவர் ரவிக்கு சிறு வயதில் இருந்தே தெரிந்தவர். எப்போதும் ரவியின் நலனில் அக்கறை கொண்டவர் போல் காட்டிக்கொள்வார். ரவி, உனக்கு தெரியுமா, பக்கத்து ஊரில் ஒரு பெரிய நிலம் விற்பனைக்கு வருகிறது. நீ அதை வாங்கினால் உன் கிடங்கை இன்னும் பெருக்கலாம் என்று ஆலோசனைகளை அள்ளி வீசினார். ரவி அவரை நம்பி தன் கிடங்கின் கணக்கு வழக்குகளை காட்டினான். ஆனால் சோமுவின் உண்மையான நோக்கம் ரவியின் லாபத்தில் கை வைப்பதும் அந்த நில குடோனில் ரவியை ஏமாற்றி தன் பையை நிரப்பிக் கொள்வதும் தான். ரவி தன் உள்ளுணர்வு சொன்னதை கேட்டு அந்த பேச்சை அப்படியே தவிர்த்தான். இரண்டாவதாக வந்தவர் ஒரு செல்வந்தர். அவர் ரவியிடம் வந்து, தம்பி, உன்னிடம் இருக்கும் பணத்தை என்னிடம் கொடு, ஒரே வாரத்தில் அதை 2 மடங்காக மாற்றி தருகிறேன் என்று ஆசை காட்டினார். ரவிக்கு அந்த நேரத்தில் ஒரு புதிய வண்டி வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. குறுக்கு வழியில் பணம் வந்தால் நல்லதுதானே என்று ஒரு நிமிடம் யோசித்தான். ஆனால் உழைக்காமல் வரும் பணம் நிலைக்காது என்று மகர ராசிக்காரர்களின் இயல்பான குணம் அவனை தடுத்தது. அந்த செல்வந்தரின் ஏமாற்று வலையில் அவன் விடவில்லை. மூன்றாவதாக, ரவி பள்ளியில் படித்தபோது நண்பனாக இருந்த ஒருவன் திடீரென்று ஊருக்கு வந்தான். 10 வருடங்களாக ரவியை பற்றி கவலைப்படாதவன் இப்போது ரவி ஒரு பெரிய தொழிலதிபரானதை அறிந்து பாசத்தை பொழிந்தான். நண்பா, உன் வளர்ச்சி எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது என்று கூறிக்கொண்டே ரவியின் தொழிலில் இருக்கும் நுணுக்கங்களை துருவி துருவி விசாரித்தான். அவன் ரவியின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதே போன்ற ஒரு தொழிலை பக்கத்து ஊரில் தொடங்கி ரவிக்கு போட்டியாக மாற துடித்தான். ரவி அவனிடம் தன் வெற்றியை பற்றி பேசாமல் பழைய ஞாபகங்களை மட்டும் பேசி அனுப்பி வைத்தான். நான்காவதாக, ரவியின்
கிடங்கில் வேலை செய்யும் ஒருவன் ரவிக்கு மிக நெருக்கமான ஒருவரை பற்றி தவறாக பேசி ரவியின் கோபத்தை தூண்டினான். ஐயா, அவர்கள் உங்களை பற்றி ஊருக்குள் இழிவாக பேசுகிறார்கள், நீ ஏன் சும்மா இருக்கிறீர்கள் என்று ஆத்திரத்தை மூட்டினான். ரவி ஒரு நிமிடம் கோபத்தின் உச்சத்துக்கே சென்றான். ஆனால் அந்த தன் நிதானத்தை இழக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். அமைதியாக இருந்த உண்மையை விசாரித்த போது அந்த வேலையால் ரவியை பணியிலிருந்து விலக்கி வைக்க சூழ்ச்சி செய்தது புரிந்தது. இந்த 3 நபர்களும் ரவிக்கு மிக ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார்கள். சோமுவின் வஞ்சகம், செல்வந்தரின் ஏமாற்று வேலை, பழிய நண்பனின் பொறாமை, வேலையாளின் சூழ்ச்சி என அனைத்தையும் தனது நிதானத்தால் முறியடித்தான். இரவு முடிந்த போது ரவிக்கே ஒரு செய்தி வந்தது. அவன் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பெரிய அரசாங்க ஒப்பந்தம் அவனுக்கு கிடைத்திருந்தது. ரவி புரிந்து கொண்டான், தான் தன் 4 மனிதர்களிடம் சிக்கியிருந்தால் இன்று இந்த மிகப்பெரிய வெற்றியை தொலைத்திருப்பான் என்று. கிரகங்கள் வாய்ப்பை வழங்கும் போது அதை தடுக்க விதியும் சில தடைகளை மனிதர்கள் மூலமாகவும் அனுப்பும். அந்த தடைகளை தாண்டுபவனே உண்மையான வெற்றியாளன். மகராசி அன்பர்களே, விதியின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கும் கிரகங்களின் எதிர்மறை தாக்கங்களை குறைப்பதற்கும் நம் முன்னோர்கள் காட்டிய வழிமுறைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையே மாற்றக்கூடியவை. சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு ராசிக்கு ஒழுக்கமும் பக்தியும் தான் மிகப்பெரிய கேடயங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அதிகாலையிலேயே எந்திரிச்சு கொள்வது ரொம்ப அவசியம். சூரிய உதயத்திற்கு முன்பே நீராடி தூய்மையான ஆடை அணிந்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். முதன்மையாக பரிகாரமாக இது உங்கள் இல்லத்திற்கு அருகில் இருக்கும் பழமையான சனீஸ்வரர் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கே இரும்பு அகல் விளக்கில் கருப்பு எள் மூட்டையிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். சனி பகவான் மந்தகாரகன் என்பதால் மெதுவாக எரியும் அந்த தீபம் உங்கள் வாழ்வில் இருக்கும் இருளை மெல்ல மெல்ல விளக்கும். அதே சமயம் ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் 9 முறை சொல்லுங்க. இது உங்கள் முற்பிறவி கர்ம வினைகளை குறைத்து உங்களுக்கு ஆபத்திலிருந்து தடுத்து உங்களை ஒரு நல்வழிப்படுத்தும். வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த பரிகாரங்களை கட்டாயமாக செய்யுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.